கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினமருத்துவதன் வழியாக இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:2 அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை அனுபவிப்பார்கள் என்று. ஆகவே இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரை ஆராதனை செய்யக்கூடியதான ஒரு நல்ல நாள். இதற்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் கொண்டிருப்பீர்கள் என்றதான ஒரு விசுவாசத்தோடு உங்களோடு நானும் பேசுகிறேன். இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்களேன், அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் என்று. இன்றைக்கும் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு திருச்சபைக்கு ஆராதனை செய்வதற்காக நாம் தனியாக குடும்பமாக குழுவாக புறப்பட்டு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறதான இது ஒரு நல்ல வேலை. இன்றைக்கு நானும் நீங்களும் ஆலயத்திற்கு போகிற போது அங்கே நாம் காணக்கூடிய ஒன்றை தான் இன்றைக்கு கர்த்தர் இந்த தூதின் வழியாக தீர்க்க தரிசனமாக நம்மோடு பேசுகிறார். என்னென்னா, நாம் இன்றைக்கு செல்கிற அந்த ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த வேலையில் கர்த்தருடைய மகிமையை நாம் காண்போம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய மகத்துவத்தையும் காண்போம். ஆகவே இந்த எதிர்பார்ப்போடு ஆண்டவரை ஆராதனை செய்வதற்காக கடந்து செல்லலாமே. அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்பட போகிறது. இவை எல்லாமே யாருக்காகனா ஆராதனை செய்கிற உங்களுக்காக, எனக்காகவும் கர்த்தர் செய்கிற ஒரு நல்ல காரியம். ஆகவே இந்த நாளை நாம் ஆராதனைக்கு செல்லாமல் இந்த நாளை மிஸ் பண்ணிட்டு இழந்துட்டோம்னா நாம் நிஜமாகவே சொல்கிறேன், இன்றைக்கு அனுபவிக்க வேண்டிய அவருடைய மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் அனுபவிக்கவே முடியாது. வேறு எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் வர முடியாது. ஆகவே இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவர்க்கென்று கொடுக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். அங்கே கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய மகத்துவம் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. அந்த மகிமையின் அந்த பிரசன்னத்தில் உங்களுக்கு இருக்கிற மலையை போல இருக்கிற பிரச்சனை எல்லாம் மெழுக போல உருகி போயிடும். எவ்வளவு பெரிதான மன பாரங்கள், மன தாங்கல்கள், மன வேதனைகள், எத்தனையோ கேள்விகள் இருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்பட அவை எல்லாவற்றுக்கும் நல்ல பதில் கிடைக்கும். தயவு கூர்ந்து சொல்லுகிறேன், வேறு எந்த காரியத்துக்கும் இந்த நாளில் முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆலயத்துக்கு மன மகிழ்ச்சியோடு உற்சாகமாக சரியான நேரத்துக்கு போங்க. மெய்யாகவே நீங்கள் திரும்பி வரும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் உங்கள் வாழ்வில் நடக்கும். மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை உங்கள் வாழ்வில் நடக்கும். இதுவரை அனுபவித்திராத மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. உண்மையாகவே கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னை தொட்டார் என்று நீங்கள் சாட்சி பகிர்வீர்கள். அந்தளவுக்கு ஆவிக்குரிய உன்னத அனுபவத்தை இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். இந்த நாள் மெய்யாகவே நாம் கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் பார்க்கிற அனுபவிக்கிற நல்ல நாள். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஜெபிக்க. நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கு கர்த்தாவே மகிமையையும் மகத்துவத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறே. யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு ஆலயத்துக்கு சென்று உம்மை ஆராதிக்கிறாங்களோ அவங்களுக்கு இவ்விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை கொடுத்து இந்த நாளிலே ஒரு வெற்றி நாளாக, மகிழ்ச்சி நாளாக கர்த்தாவை மாற்றுகிறீர். அதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.